ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரெடிஷ்னல் அரிசி உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட், அதாவது எண்ணெய் விடாமல் அரிசியும் பைத்தம்பருப்பையும் நம்ம வறுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். அந்த அரிசியை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். எண்ணெய்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, வெறும் ட்ரையாகவே வறுத்துக்கலாம். அந்த 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுக்கணும். இது ரொம்ப ட்ரெடிஷ்னல், ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப சிம்பிள் தான். அரிசியை நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, ஒரு 75% வறுத்தா போதும். அரிசி முதல்ல வறுத்துக்கோங்க. பருப்பு சீக்கிரம் வறுபட்டுடும், பைத்தம்பருப்பு. ஸோ இது கொஞ்சம் நேரம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. முதல்ல பாதி வறுப்பட்டு எடுத்த அரிசி, அதுக்கப்புறம் இப்போ பைத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா சீக்கிரம் செவந்துடும் உங்களுக்கு பைத்தம்பருப்பு. ஸோ இந்த மாதிரி வறுத்துன்ட்டு இன்னொரு பக்கம் இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். நம்ம ரைஸ்க்கு பதிலாக கூட இதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா. நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகா எடுத்துட்டுருக்கேன். காரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம அதை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர்லேயோ இல்லைனா வெங்கல பானையில் கூட பண்ணலாம். உங்களுக்கு கனமான பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. குக்கரில் போட்டு விசில் விட்டால் இது ரொம்ப குழஞ்சிடும். இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ நான் இப்போ குக்கரில் விசில் போடாமல் தான் இதை பண்ண போகிறேன். தாளிப்பெல்லாம் அதில் சேர்த்துன்ட்டோம். கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஆறு கடலை எண்ணெய் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா எண்ணெயுமே கலந்து கூட போட்டுக்கலாம். கலவையாக, அதாவது தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனு, கடலெண்ணெய் அந்த மாதிரி கூட போட்டு செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ கறிவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் இதுக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா, இப்போ பருப்பும் அரிசியும் சேர்த்து 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அதுக்கு 4-4.5 வரைக்கும் தண்ணி வைக்கலாம். கூடவே கூட வைக்கலாம். ஏன்னா நம்ம வறுத்துட்டோம். அரிசியை வறுத்ததுனால தண்ணி கொஞ்சம் நிறையவே இழுத்துக்கும். அதனால் இப்போ அதுக்கு ஒரு 5 டம்ளர், இப்போது நான் 2னா 4 டம்ளர் அளவு இல்லையா, கரெக்டான அளவு. கொஞ்சம் கூட 1 டம்ளர் கூட வச்சுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி நான் ஜலம் எடுத்து விட்டுருக்கேன். பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன். நல்லா கொதிக்கும் போது கல்லுப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுருக்கேன். போட்டுட்டு தண்ணி கொதிக்கரிச்சேன். நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வெங்காயம், காய்கறி எல்லாம் கூட இப்போலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ட்ரெடிஷ்னலான ரெசிபின்றதுனால அதிலலாம் இந்த மாதிரி போட மாட்டாங்க. காய்கறி, வெங்காயமும் தக்காளியோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரையாக பண்ணி சாப்பிட்டாலே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்காமல் பண்ணாலே இது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது காய்கறி தேவையே இருக்காது. இதுவே ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட நீங்கள் காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். கடலைப்பருப்பு தேங்காய் சட்னி அந்த மாதிரி அரைச்சி சாப்பிடலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொதிச்செடுத்தது அரிசியும் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் குக்கர் விசில் போடாமல் சும்மா மூடி வச்சு எடுக்கிறேன். நான் விசில் போட்டால் சில சமயம் குழஞ்சிரும். இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதனால இதுக்கு உசிலின்னு பேர், அரிசி உசிலி. நான் அதாவது விசில் வராது இந்த குக்கரு, நான் சும்மா மூடி வச்சுருக்கேன், அவ்வளோதான். சிம்மிலேயே தான் வச்சிடலாம். நல்லா கொதிச்செடுத்துனா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இதே நீங்கள் பாத்திரத்துலேயும் பண்ணலாம், வெங்கல பானையில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆயிடுத்து பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக பொலன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் தொட்டுண்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கும் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.